வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோல நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல உள்ள வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற இந்த லெசனை தான் பார்க்க போறோம். ஓகேவா? எதனால இந்த லெசனை பார்க்குறோம்? பெரும்பாலும் இதை ஸ்கிப் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம எதனால இந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனாலும் லோவர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி லெசன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்கக்கூடிய 1-2 கொஷின்ஸ், ரொம்ப நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கிடையாது, கம்மி தான். இருந்தாலும் அந்த 1-2 கொஷின்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த லெசனும் படிக்கணும். ஓகே, சரி. இப்ப இந்த வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ரொம்ப நிறைய கண்டென்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கு. சரியா? இந்த பாக்ஸ் பாருங்க, இதுல வந்து வரலாற்றோட அந்த காலத்தை நம்ம வந்து 2 விதமா சொல்லுவோம் இல்லையா? முன்னாடி நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கிமு கிபி அப்படின்னு படிச்சிருப்போம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அப்புறம் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி 2 விதமா அந்த வரலாற்று காலத்தை நம்ம பிரிச்சிருப்போம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பள்ளி பாட புத்தகங்கள்ல இந்த கிமு கிபிக்கு பதிலா இன்னொன்னு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா போ ஆ மு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா போ ஆ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது போ ஆ அப்படின்னா, அதாவது கிபி அப்படின்னா பொது ஆண்டு அப்படின்னும், கிமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னும் பொருளோட என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்ப கிமு கிபினாலும் அந்த பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டு அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதை பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, வரலாறு அப்படிங்கிறது என்ன? வரலாறு அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளினுடைய கால வரிசை பதிவு. ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம் வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகள்னு நினைப்போம். அப்படி கிடையாது. வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளினுடைய கால வரிசை பதிவு. கால டியூரேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த கால வரிசையில என்ன பண்ணிருக்காங்க, அந்த பதிவுகளை வச்சிருக்காங்க. அதுதான் என்னது, வரலாறு. இந்த வரலாறு அப்படிங்கிற சொல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. வரலாறு அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கேட்பாங்க, வரலாறு என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதுவும் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இன்னொன்னு கேட்பாங்க, ஹிஸ்டோரியா என்பது எந்த சொல், எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க, கிரேக்க சொல். ஓகே, அப்ப ஹிஸ்டோரியான்றதுல இருந்தா நமக்கு ஹிஸ்டரி அப்படின்ற ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப ஹிஸ்டோரியாங்கிறது தான் பேஸ். ஓகேவா? ஹிஸ்டோரியா அப்படின்னா என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியானா என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். ஓகே, வீடியோ நல்லா கவனமா பாருங்க. கண்டிப்பா வீடியோவோட முடிவுல நான் உங்களுக்கு இந்த நம்ம பார்த்த இந்த லெசன்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, சரி. அடுத்தது, இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட சில முக்கியமான இடங்கள். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெசன் படிக்கும் பொழுது முடிஞ்ச வரை புக் பேக் படிச்சிருவீங்க, வாட் இஸ் வாட்ன்ற இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிருவீங்க. அப்புறம் பேராகிராஃபுக்குள்ள இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஷின்ஸும் படிச்சிருவீங்க, பொருள் புரிஞ்சும் படிச்சிருவீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி டயக்ராம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பெரும்பாலும் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருந்தாலும் அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கவனிக்கணும். அதுல இருந்து கொஷின்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவில் வந்து அகழாய்வு செய்யப்பட்ட சில முக்கியமான இடங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு அகழாய்வு செய்யப்பட்டிருக்கு. அகழாய்வு செய்யப்பட்டதை வச்சு அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, முக்கோண வடிவத்தில், இந்த சிம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் சார்ந்த சிம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய கற்காலத்துக்கு இந்த சிம்பிள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய கற்காலத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்கு. அடுத்தது வெண்கலம். வெண்கல காலத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, பாத்திர வடிவத்துல ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இரும்பு காலத்துக்கு ஆயுதம் பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எந்தெந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த காலத்தை ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த இடங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. அதை தனியா நோட் பண்ணிட்டு என்ன பண்ணிருங்க, படிச்சிருங்க. ஓகே, சரி. இப்ப பழைய கற்காலம் சார்ந்த அந்த இடங்கள் என்னென்ன, எந்தெந்த இடங்கள்ல அகழாய்வு செய்யப்பட்டு இது பழைய கற்காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பழைய கற்காலம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிம்பட்கா அப்படிங்கிற இடம் பழைய கற்கால அந்த காலத்தை சார்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. அடுத்தது ஹான்சாகி பள்ளத்தாக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்திரம்பாக்கம், முக்கியமான இடம். 3 இடங்கள் தான் இருக்கு. 3 இடங்களையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 3ம் பழைய கற்காலம் சார்ந்த இடங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது வெண்கல காலம். வெண்கல காலம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும், அது லோத்தல் தான். இந்த லோத்தல் அப்படிங்கிறது என்னது, ஞாபகம் வருதான்னு பாருங்க. வெண்கல காலம்னு நம்ம எந்த காலத்தை சொல்லுவோம்? சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவோமா? ஸோ அப்ப இந்த லோத்தல் அப்படிங்கிறது வந்து அங்க ஒரு துறைமுகம் இருந்திருக்கும். படிச்சது ஞாபகம் வருதா? படிக்கல, ஞாபகம் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும்பொழுது இந்த லோத்தல் பகுதி சார்ந்து நிறைய தகவல்களை நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெண்கல காலத்துக்கு ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு, அதனால அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க இரும்பு காலம். இரும்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வரும் அப்படின்னா ஹல்லூர் அப்படிங்கிற இடமும் இருக்கு இல்லையா, இந்த இடமும் அப்புறம் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடமும் வரும். இது இரும்பு காலத்துக்கு 2 இடம் வருது, ஹல்லூர் அப்புறம் ஆதிச்சநல்லூர் 2 இடம். ஸோ இப்போ ஒரே ஒரு இடத்த நம்ம விட்டுருக்கோம், என்னது புதிய கற்கால இடத்த நம்ம இன்னும் பார்க்கல, ஏன்னா அந்த இடம் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தனியா பார்க்குறோம். ஓகே, புதிய கற்காலம். புதிய கற்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா புர்ஜஹாம், மெஹர்ஹர், கோல்டிவா, மஹரா, சிரண்ட், டவோஜலி ஹெடிங், பிரம்மகிரி, பையம்பழி. இது எல்லாம் என்னது, உங்களுக்கு புதிய கற்காலம் சார்ந்த இடங்கள். அப்போ நீங்க நோட்ஸ் எடுக்கும்பொழுது என்ன பண்ணிக்கணும், புதிய கற்காலம் சார்ந்த இடங்கள்னு போட்டு இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பழைய கற்காலம் சார்ந்த இடங்கள்னு போட்டு பிம்பட்கா, அப்புறம் வந்து ஹான்சாகி பள்ளத்தாக்கு, இன்னொன்று என்னது அத்திரம்பாக்கம், இது 3ஐயும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வெண்கல காலம் 1 லோத்தல். இரும்பு காலம் 2 இடங்கள் வரும், ஒன்று வந்து அல்லூர், இன்னொன்று ஆதிச்சநல்லூர். அப்போ நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் நமக்கு தமிழ்நாட்டு பக்கத்தில் வர்றதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய அகழாய்வுகள் ஆதிச்சநல்லூர்ல நடந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, பையம்பள்ளி முக்கியமான இடங்கள் தான். ஆனால் நான் ஏன் இந்த ஆதிச்சநல்லூருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன்னா அது இரும்பு காலத்தை சார்ந்தது. ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாம். நாணயவியல் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, நாணயங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை நம்ம நாணயவியல் அப்படின்னு சொல்கிறோம். கணிதவியல்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்ன, கணிதம் பற்றி படிக்கிறது. அதே தான் இங்கேயும் நாணயத்தை பற்றி படிக்கிறதுனால அது நாணயவியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கல்வெட்டியல்னா என்ன? எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல்னா என்னது? எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. கல்வெட்டுகள்ல எழுத்துக்களை பொறித்து வைத்திருப்பாங்க. ஸோ அப்போ அதை பற்றி படிக்கிறதுனால எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பை கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து இது ஒரு முக்கியமான டயக்ராம். ஒரு நிமிஷம், ஸ்க்ரீனில் தெரியுதா? ஓகே, ஃபுல்லாக தெரியுது. இதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, வரலாற்றினுடைய ஆதாரங்களை நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து தொல்பொருள் சான்றுகள், ஒன்று என்னது தொல்பொருள் சான்றுகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள். அது என்ன தொல்பொருள் சான்று, இலக்கிய சான்று? தொல்பொருள் அப்படிங்கிறது தொன்மையான பொருள்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள். ஓகேவா? அடுத்தது இலக்கிய சான்றுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். தொல்பொருள் சான்றுகள்ல நமக்கு என்னென்ன இருக்கு? ஒன்று பார்த்தீங்கன்னா தொல்கைத்திறன் பொருள்கள். ஒரு நிமிஷம், நான் கலர் சேஞ்ச் பண்ணேன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் ரெட்டிலே வச்சு சொன்னேன்னா நான் எதை மார்க் பண்ணுறேங்கிறத உங்களை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ தெரியும் பாருங்க, தொல் கைத்திறன் சார்ந்த பொருள்கள். அப்போ நம்மளுடைய தொன்மையான கையால் செய்யப்பட்ட பொருள்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த தொல் கைத்திறன் சார்ந்த பொருளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், இது எல்லாமே என்னது தொல் கைத்திறன் சார்ந்த பொருள்கள். அதுக்கு உதாரணம். அடுத்தது பாருங்க நாணயங்கள். இதுவும் வந்து தொன்மையான அந்த பொருளுக்கு உதாரணமா நாணயங்களை சொல்லலாம். அடுத்தது பாறை கல்வெட்டு. கல்வெட்டுகள்ல பார்த்தீங்கன்னா பாறை கல்வெட்டு, கோயில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண் செப்பேடு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது கல்வெட்டுகள் சார்ந்தது. அப்போ நம்ம தொல் கைத்திறன் பொருட்களுக்கு என்னென்ன பார்த்தோம்? பானை, பொம்மை, கருவி, அணிகலன் பார்க்குறோம்.
நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நாணயங்கள் நமக்கு தெரியும். உலோகங்களால் செய்யப்பட்ட அந்த நாணயங்களை நம்ம சொல்லுவோம். அடுத்து கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் பாறை கல்வெட்டு, கோவில் சுவர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு, உலோகத்தூணால் செய்யப்பட்ட கல்வெட்டு, அப்புறம் செப்பேடுகள், இதெல்லாம் கல்வெட்டுகளுக்கு உதாரணம். அடுத்தது முக்கியமானது நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளே நிறைய பார்த்துருப்போம். என்னது கோவில்கள், அப்புறம் அரண்மனைகள், இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நினைவு சின்னங்கள். அதுக்கு பாருங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் அரண்மனைகள். உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க, திருமலை நாயக்கர் மஹால். இது ஒரு அரண்மனைக்கான உதாரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட்டை. கோட்டையை பொறுத்த வரைக்கும் வேலூர் கோட்டை, பாளையங்கோட்டை, இப்படி நிறைய சொல்லுவோம் இல்லையா? நிறைய கோட்டைகள் இருக்கு. இங்க உதாரணத்துக்கு வேலூர் கோட்டையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவில்கள். கோவில்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊர்களில் இருக்கு நினைவு சின்னங்களா. இங்கே ஸ்பெஷலா தஞ்சாவூரை சொல்றாங்க. ஓகே. அடுத்தது ஸ்தூபி. ஸ்தூபி அப்படின்னாவே டக்குன்னு சொல்றது என்னது? சாஞ்சி ஸ்தூபி தான். நிறைய இடங்கள் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா நமக்கு என்ன ஞாபகம் வருதோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். மடங்களை பொறுத்த வரைக்கும் டபாங். மடங்கள் என்னது? டபாங். அப்ப நம்மளுடைய தொல்பொருள் சான்றுகளை நம்ம 4 விதமா பிரிக்கிறோம். ஓகே, புரியுதா? வரலாற்று ஆதாரங்களை 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு தொல்பொருள் சான்று, இன்னொன்னு இலக்கிய சான்று. இப்ப இந்த தொல்பொருள் சான்றை நம்ம 4 விதமா பிரிக்கிறோம். தொல் கைத்திறன் பொருள், நாணயம், கல்வெட்டு, நினைவு சின்னம். ஸோ இப்போ இந்த 4ல் என்னென்ன ஒவ்வொரு இதுக்கும் உதாரணம் பார்க்குறோம். தொல் கைத்திறனுக்கு பானை, பொம்மை, கருவி, அணிகலன். நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உலோகங்களால் செய்யப்பட்ட நாணயங்கள். கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் பாறை கல்வெட்டு, கோவில் சுவர்களில் இருக்கக்கூடியது, உலோகத்தூணாலானது, செப்பேடுகள், எல்லாம் கல்வெட்டுகளுடையது. நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அரண்மனை, கோட்டை, கோவில், ஸ்தூபி, மடங்கள். ஓகே, சரி. அப்படியே இலக்கிய சான்றுகள் வந்துடலாமா? இலக்கிய சான்றுகளை பொறுத்த வரைக்கும் பேர்லயே இருக்கு, இலக்கியத்தினுடைய சான்றுகள், இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள சான்றுகள். பாருங்க, காப்பியங்கள், பாடல்கள். அடுத்தது வெளிநாட்டு பயணிகளினுடைய குறிப்புகள். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய ஆசிரியர்களினுடைய நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். இதெல்லாம் என்னது? மதச்சார்பற்ற இலக்கியம். இந்த இலக்கியங்களை நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு மதச்சார்புள்ள இலக்கியம், இன்னொன்னு மதச்சார்பற்ற இலக்கியம். மதச்சார்பற்ற இலக்கியத்துக்கு தான் என்னென்ன உதாரணம்? காப்பியத்துல உள்ள பாடல், அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயும் பர்டிகுலராகவே சாகுந்தலம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வெளிநாட்டு பயணிகளினுடைய குறிப்புகள், வெவ்வேறு பயணிகள் இருப்பாங்க, அவங்களுடைய குறிப்புகள். அப்புறம் இந்திய ஆசிரியர்களினுடைய நூல்கள், உதாரணத்துக்கு திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற நூல். அடுத்தது நாட்டுப்புற கதை பாடல், இது வாய்மொழி இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளது. சரி, இதெல்லாம் என்னது? மதச்சார்பற்ற இலக்கியம். அடுத்தது மதச்சார்புள்ள இலக்கியத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் இல்லையா? மத சார்புள்ள இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். ஒண்ணு இதிகாசம், இன்னொன்னு என்னது? பக்தி இலக்கியம். சரி, இப்ப இந்த இதிகாசம் அப்படின்னா என்ன? ராமாயணம், மகாபாரதம். இதிகாசம்னா என்னது? ராமாயணம், மகாபாரதம் ரெண்டுமே என்னது? இதிகாசம். அடுத்தது பாருங்க, பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். அப்ப இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். என்னது? ஒரு நிமிஷம். வரலாற்று ஆதாரங்களை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு தொல்பொருள், இலக்கிய சான்று. இந்த தொல்பொருளை நம்ம 4 டைப்பா பிரிக்கிறோம். இலக்கிய சான்றுகளை 2 டைப்பா பிரிக்கிறோம். தொல்பொருளை வந்து தொல் கைதிறன் பொருள், நாணயம், கல்வெட்டு, நினைவு சின்னம்னு பிரிக்கிறோம். இலக்கிய சான்றுகளை மதச்சார்பற்ற இலக்கியம், மதச்சார்புள்ள இலக்கியம்னு 2ஆ பிரிக்கிறோம். ஸோ அப்ப இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்க மதச்சார்பற்ற, மதச்சார்புள்ள இலக்கியங்களுக்கு எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, சரி. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னொரு டயக்ராம் இருக்கு. இதுல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, பண்டைய மனிதர்கள் குகைகள்ல வாழும் பொழுது பாறைகள்ல ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஓவியம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள். ஓகே, சரி. இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இந்த வந்து நம்ம பாறை ஓவியம் அப்படின்னு சொல்றோம். ஏன்? பாறைகள்ல வரைஞ்சதுனால இதை நம்ம பாறை ஓவியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்யறதுக்காக இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எது? இந்த ஓவியங்களை அவங்க வரைகிறது அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு பண்ணி நம்மள்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, தொல்லியல் அடையாளங்களான இந்த கற்கருவி, புதைப்படிமம், பாறை ஓவியம் போன்ற பலவற்றிலிருந்து வரலாற்று தகவல்களை நாம பெறுகிறோம்.
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது? தொல்லியல் அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னா கற்கருவி, புதைப்படிமம், பாறை ஓவியம். இதுல இருந்து நம்ம நிறைய வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? சோ அதையும் என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அடுத்தது அப்படியே கீழே வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். வலிமை மிக்க பேரரசர் அசோகர். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த பாக்ஸை ரொம்ப தரவா பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல என்ன இருக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, பண்டைய இந்திய அரசர்கள்ல பெரும் புகழ்பெற்ற அரசர் யாரு? அசோகர். ஓகேவா? இவர் ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. அப்ப யாருடைய ஆட்சியில் புத்த மதம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அப்படின்னா அசோகரினுடைய ஆட்சி காலத்துல. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். ஆக்சுவலா இந்த லெசன்லயே ரொம்ப முக்கியமான பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான். சரியா? இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கலிங்க போர்னு ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு அப்புறமா என்ன பண்றாரு, உயிர்கள் எல்லாம் செத்து போறத பார்த்து அவர் என்ன பண்றாரு, வருத்தப்படுறது மட்டும் இல்லாம போர் தொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கைவிடுறாரு. எவ்வளவு பெரிய டிசிஷனை ஒரு அரசரா இருந்து இவர் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளவு சீக்கிரம் யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் அதை உணர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதை தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கார். ஓகேவா? அப்ப அசோகரை பத்தி முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னது? புத்த மதம் ஆசியால பல்வேறு பகுதிகளில் பரவி இருக்கு. கலிங்க போருக்கு அப்புறம் போரை கைவிட்டு என்ன பண்ணிட்டாரு, புத்த சமயத்தை தழுவி அமைதியும் அறத்தையும் பரப்புறத தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சிருக்காரு. வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிச்சிருக்காரு. சரி, பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கார். வெற்றிக்கு பிறகு போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தான். இப்ப இதை நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்னு வருதா முதல் அரசர்னு. அப்ப யாருமே எந்த மன்னனும் தோல்விக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம தோத்துட்டோம் இனிமே போரே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா ஒரு வெற்றி, நல்ல சரியான ஒரு வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே நம்ம போர் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்த முதல் அரசர் யாருன்னா யாரு? அசோகர். ஓகே, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனையை அமைத்து தந்தவரும் அசோகரே. அப்ப இதுவும் எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. நமக்கு மருத்துவமனைகள் இருக்கு, வெட்னரி அதாவது விலங்குகளுக்குன்னு சொல்லி தனியா ஒரு மருத்துவமனையை அமைத்து தந்த முதல் நபர் யாரு? அசோகர் தான். உலகிலேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்காரு. இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப அவர் சாலைகளை உருவாக்கியிருக்காரு. நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் இருக்கு இல்லையா, அது அசோகர் நிறுவிய அந்த சாரநாத் தூண் அந்த முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அப்ப எவ்வளவு பாயிண்ட்ஸ் அவர் லேட்டா வருது பாருங்க. இதுல இருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர், ஒரு நிமிஷம், ஓகே இப்ப ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுதா? நான் சின்னதா இருந்திருக்கு, அதை கவனிக்கவே இல்லை. ஓகே, இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்கள்ல 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. பாத்துங்க, இவ்வளவு சிறப்பான நபர், இவருக்கான அந்த விஷயங்கள் 19ஆம் நூற்றாண்டோட அது வரைக்கும் என்ன பண்ணிடல, இவரை பத்தின தகவல்கள் இடம்பெறல. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான யாரு? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகாம். அலெக்சாண்டர் கன்னிகாம் ஞாபகம் வராரா? சிந்து சமவெளியில படிச்சிருப்பீங்களே. சரி, இந்த நபர்கள் என்ன பண்றாங்க, வரலாற்று ஆய்வுகள் மூலமா கண்டுபிடித்த சான்றுகள் தான் இப்படி ஒரு மன்னர் அசோகர் இருந்தாரு, இவர் இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்திருக்கு, வெளி உலகிற்கு கொண்டு வந்திருக்கு. அந்த 3 பேரையும் நோட் பண்ணிக்கணும். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சர், இன்னொரு ஆள் யாரு? அலெக்சாண்டர் கன்னிகாம். ஓகே, அடுத்தது பாருங்க. இதன் அடிப்படையில உங்களெல்லாம் தகவல்களை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இதன் அடிப்படையில சார்லஸ் ஆலன் என்பவர் ஆங்கில எழுத்தாளர். இவர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலா வெளியிடுறாரு. அந்த நூலோட பெயர் என்ன அப்படின்னா The Search of India's Last Emperor. The Search of India's Last Emperor. ரொம்ப முக்கியம். இந்த இந்தியாஸ்ன்றது முக்கியம், ஏன்னா இந்தியாவினுடைய அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேவா? மேல அப்பாஸ்ட்ரஃபி போட்டு ஒரு எஸ் வந்திருக்கு. ஓகே,
த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஓகே, சரி, இப்படி ஒரு நூலை யார் எழுதினார் அப்படின்னா சார்லஸ் ஆலன். அசோகரினுடைய பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தார். இது இந்த புத்தகம் எழுதினது, அவருடைய ஆய்வுகள் பத்தின அந்த தேடல்கள் எல்லாமே அசோகர் பத்தின செய்திகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்கு. இதுக்கு இன்னும் சிறப்பான சான்றா என்ன சொல்றாங்க, சாஞ்சி ஸ்தூபியிலிருந்தும் சாரநாத் கர்த்தூனிலும் காணப்படுகிறது. சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கர்த்தூன், இந்த ரெண்டு இதுலயும் இவருக்கான சான்று வந்து இருக்கு. ஓகேவா? சரி, அப்படியே ஒரு தடவை ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிடலாமா அசோகர் பத்தி மட்டும். ஓகே, அசோகர் வந்து ஒரு சிறப்பான அரசர். புத்த மதத்தை ஆசியாவோட பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்றவர். அப்புறம் கலிங்க போருக்கு அப்புறம் போரை தவிர்த்தார். மக்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. போரை தவிர்த்தவர். புத்த மதத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புறத தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உலகிலேயே முதல்ல விலங்குகளுக்கு மருத்துவமனையை அமைத்து தந்தவர் யாரு? அசோகர். இவர் சாலைகளை உருவாக்குனதை நம்ம அந்த சாலைகளை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். தேசிய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆரக்கால் சக்கரம் பார்த்தீங்கன்னா இவர் நிறுவிய அந்த சாரநாத் அந்த கற்றூன் முத்திரையில இருந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவரோட இந்த சிறப்புகள்லாம் 19ஆம் நூற்றாண்டு வரை எதுலையும் இல்லை. வில்லியம் ஜோன்ஸ், அப்புறம் ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகாம், இவங்க தான் வந்து இந்த வரலாற்று ஆய்வுகள் மூலமா இவரை பத்தி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சார்லஸ் ஆலன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்லயே த ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான் சொல்லலாம். சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர். இவர் வந்து த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சார்லஸ் ஆலன். இதுல என்ன பண்றாரு அப்படின்னா அசோகர் பற்றிய நிறைய தகவல்களை, வரலாற்று ஆவணங்களை சேகரித்து இவருக்காக அந்த நூலை வந்து எழுதுறாரு. ஓகே, ஸோ அசோகர் பத்தின அந்த தகவல்கள்லாம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கற்றூன்லையும் இருக்கு. ஓகே, சரி, அப்படியே பாருங்க. இதுதான் சாஞ்சி ஸ்தூபி. கண்டிப்பா நம்ம நேர்ல போய் இப்ப பார்க்க முடியாது, அதனால நம்ம இமேஜ்ல பாத்துக்கலாம். இது சாஞ்சி ஸ்தூபி, இது சாரநாத் தூண். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படியே நம்ம என்ன பண்றோம்னா இந்த மீள் பார்வையை பார்த்துட்டு கிளாஸை முடிச்சிடலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களினுடைய வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியம், புதைப்படிமம் மற்றும் அகழாய்வு பொருள்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஸோ பழைய டேட்டாஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு வரலாற்றுக்கு இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலம் கிமு கிபி சொல்றோம் இல்லையா, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதான் அந்த தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். ரொம்ப முக்கியம், இது கேட்பாங்க. நாய்களை பழக்கப்படுத்தியிருக்காங்க. பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். புத்த மதத்தை தழுவினார். ஞாபகம் வருதா? நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள லட்சணை. லட்சணைனா என்ன? சிம்பிள். சரி சரி, இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற பாடத்துல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கக்கூடிய நம்ம பார்த்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்காக சில கொஸ்டின்ஸ், சிலனா ரொம்ப பெருசா நிறைய கவுண்ட்ல எல்லாம் இல்ல, சும்மா 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? அந்த மொழியில உள்ள பர்டிகுலரா அந்த வேர்டு என்ன? ஓகேவா? இதுலயே 2 கொஸ்டின் வந்துட்டு. அடுத்த கொஸ்டின், த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? ஓகே, அடுத்தது புதிய கற்காலம் சார்ந்த இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள்ல புதிய கற்காலத்தை சார்ந்த பகுதி ஏதேனும் ஒன்று கூறு. மினிமம் 1 சொல்லுங்க. ஓகேவா? சரி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கண்டென்ட் நீங்க தெளிவா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். புக் இருக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் புக்ல குறிச்சு வச்சுக்கோங்க. புக் இல்லை அப்படின்னா ஒரு நோட்ல ஹேண்ட் ரிட்டனா எழுதிக்கோங்க. ஓகே, வெறுமனே வீடியோ பார்க்கறதுனால பிரயோஜனம் இல்லை. இந்த லெசனை தரவா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அடிக்கடி திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் தான்
உங்களோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, சரி, வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.